வந்து விட்டதா சொன்னால் தானே தெரியும் சுவாமி. சிந்து நதி கரை ஊரும் அந்தி நீரும் தேவன் பாடினார் தமிழ் கீதம் பாடினார் முல்லை பூவை போலி சூடினார். சிந்து நதி கரை ஊரும் அந்தி நீரும் தேவன் பாடினார் தமிழ் கீதம் பாடினார் முல்லை பூவை போலி சூடினார். சிந்து நதிக்கரை ஓரம் அந்தி நேரம் இந்த தேவன் பாடினான். சிந்து நதிக்கரை ஓரம் அந்தி நேரம் இந்த தேவன் பாடினான். மஞ்சள் மலர் மஞ்சள் மலர் பஞ்சனைகள் மன்மதனின் பன்னிரங்கள் கொஞ்சம் வெயில் பூச்சரங்கள் கோதையின் சீவரிசி சொல்லி கொடுத்தான் அதை அதை அள்ளி கொடுத்தான் அதை அதை காதல் கண்ணம்மா. சிந்து நதி கரை பாடினான் தமிழ் கீதம் பாடினான் முல்லை பூவை போல். எல்லிடமில் சிலம்புகளை அள்ளியாமல் அணிந்து கொண்டான். அணிந்து கொண்டான் கல்லிருக்கும் கூந்தலுக்கு முள்ளி மலை நான் தொடுத்தேன். வானில் வீதியில் நிதம் நிதம் சோலை வெளியில் சுகம் சுகம் காதல் கண்ணம்மா. சிந்து நதி கரை ஊரும் அந்தி நேரம் எங்கள் தேவன் பாடினான் தமிழ் கீதம் பாடினான் முல்லை பூவை போல சூடினான். சிந்து நதி கரை ஊரும். சுவாமி தனக்கு மட்டும் ஆசை இருக்குமா? பெண்களும் அனைவருக்கும் ஆசை உண்டு அல்லவா? கணவனை பார்த்து பிறகு ஆறு முகத்தை பார்த்து பிறகு அழகான திருமணியை பார்த்து பிறகு இந்த துறவியான இந்த மனைவியாகிய தெய்வானிக்கு ஆசை. ஆமாம் சுவாமி. எங்கே ஆசையை மூடி மறைக்காது. வெளிப்படையாக சொன்னால்தான் எனக்கும் தெரியும். உலகத்தில் எல்லோரும் மத்தளம்
அழைப்பதற்கு நான் வழி பக்கத்தில் வந்து நீ மறைத்தாய் பள்ளியறை நான் தனி தீண்டி பக்கவதி கண் மறைத்தான் துள்ளி எழுந்து நான் தேடி எழுந்து நான் தோழி தூக்கத்தில் கனவின்றி யார் உரைத்தார் மனம் படைத்து உன்னை நினைப்பதற்கு நான் அடி வெடித்து உன்னை மணப்பதற்கு நான் இருவரும் இப்படி மாறி மாறி அன்பை பரிமாறிக் கொண்டிருக்கிறோம் உண்மைதான். ஆனால் காலமும் நேரமும் நம் கையில் இல்லை. அது பார்த்தாயா, எல்லா பக்தர்களும் பங்குனி மாதம் பிறந்துவிட்டால் முருகப்பெருமானை வேண்டும் என்று எல்லோரும் என்னை வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த 6 ஆதின வரை சென்று அந்த மக்களுக்கெல்லாம் அருள் பார்த்து விட்டு இப்போது சற்று நேரத்தில் வந்து விடுகிறேன். நான் வரும் வரையிலும் எனக்காக நீ காத்துக் கொண்டிருக்க வேண்டும். தாங்கள் விருப்பப்படி ஆகட்டும் சுவாமி. சென்று வருங்கள் சுவாமி. எப்படியோ முதல் மனைவியை பார்த்து முடித்து விட்டோம். அடுத்தது 2வது மனைவி. இந்த பழக்கம் என்னால் வரவில்லை. என் தந்தை இருக்கிறாரே சிவன், அவருக்கு 2 மனைவி, அதனுடைய பிள்ளை நான், எனக்கும் 2 மனைவி. இது பரம்பரை பழக்கம், மாற்றவே முடியாது. சரி, 2வது மனைவி பார்ப்போம். பள்ளியை பார்த்தால் தான் என் மனம் துள்ளி பிடிக்கும் அல்லவா. உன்னை வேண்டி தூதி செய்தேன் ஆண்டருள் செய்திடவா ஓம் சரவணபவம் வேல் முருகா. தாண்டவமாடு வீசும் தலைகணையே பந்தமா ஓம் சரவணபவம் வேல் முருகா. மயில் ஏறும் வள்ளி மணாளனி உறவர்கள் போற்றிடும் மெய்யான சீலனி.
ஜோதியாய் சுடராய் சுடர் மீது விளக்காய் எள்ளுக்குள் எண்ணெய் போலும் பாலுக்குள் வெண்ணெய் போலும் வாழ்ந்து வருகிறேன். நான் யார்? எப்பேற்பட்டவள்? இதோ நிலையிலிருந்து பார்த்தாயா? இதுதான் வெள்ளி மலை. இந்த வெள்ளி மலையிலே நம்பிராஜனுக்கு மகளாக பிறந்து அந்த அறுவடை வெடி கொண்ட திருமுகனை மணந்து பள்ளி மலைகளை நானும் என்னுடைய கணவரும் ஆட்சி செய்கின்றோம். இருந்தாலும் என்னுடைய சுவாமி பார்க்க வேண்டும். அதற்கு முன்பதாக அருகாமையில் இருக்கக்கூடிய பக்தனை காண வேண்டும். டே பக்தா, ஐயோ எம்மா எம்மா அப்பா குஞ்சி நாருதம்மா. 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 ஐயோ எம்மா எம்மா அப்பா குஞ்சி நாருதம்மா 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 நாருதம்மா. அட கொலகார பாவி, உன்னை வாரி வெயில்ல போடும். என்னடா பாட்டு இது? எம்மா என்ன தப்பா நினைக்காத. என்னடா இது மாரி பாட்டு பாடினு வரேன்னு. எங்க ஊர்ல எல்லாரும் வீட்லயும் கோழி வளர்த்தாங்க. எங்க வீட்டுல கோழி இல்லம்மா. அப்படியா? ஆமா. எங்க அப்பா நேரா பஸ் ஏறினாரு. பசி ஏனாரு? ஆமா. அச்சரப்பாக்க சந்தைக்கு போனாரு. போனாரு. அங்க போய் 3 குஞ்சு வாங்கிட்டு வந்தாரு. ஏய், என்ன குஞ்சு? குஞ்சு. ஏய், கோழி குஞ்சு. கோழி குஞ்சுனா நேரம் இல்லையா? அதனால தான் சுருக்கமா சுருக்கமா குஞ்சு. மேல சொல்லு. 3 குஞ்சு வாங்கிட்டு வந்தாருமா. வாங்கிட்டு வந்தாரு. அதுல எனக்கு ஒரு குஞ்சு, எங்க தம்பிக்கு ஒரு குஞ்சு, எங்க அப்பாவுக்கு ஒரு குஞ்சு. மொத்தம் எங்க வீட்டுல எத்தனை குஞ்சு? 3 கோழி குஞ்சுகள். கோழி குஞ்சுனா நேரம் அதா இல்லையா? ஆமா. சுருக்கமா குஞ்சு. நீ சொல்லல, நான் சொல்லல மாடா பாவி. ஏன் என்ன நீ சோகமாகற? என்னடா பண்ண இளையராஜா? எதுவுமே பண்ணவில்லை. அதுதான் கோவம். அதான் கோவமா? ஏன்டா கொலகார பாவியா? ஏமா 3 குஞ்சு அம்மா மொத்தம் எங்க வீட்டுல 3 குஞ்சுகள். ஏமா என் குஞ்ச தூக்கின்னு நாடகாட வந்துட்டேன். ஏய், எந்த குஞ்சு தூக்கி? கோழி குஞ்சுமா. ஓஹோ, தப்பா நினைக்காத. நான் என் குஞ்சு தூக்கின்னு நாடகாட வரேன். எதற்காகடா? இந்த நாடகாரெல்லாம் சாப்பிட்டு கை கழுவுவாங்க பாருங்க. ஆமா. அந்த இடத்துல கையில இருக்கிற சாப்பாடு எல்லாம் இற இல்ல கை கழுவுற. ஆமா. அந்த இறஞ்சி கிடக்கிற சாதத்தை என் குஞ்ச தூக்கி விட்டா போதும், அப்படியே ஒரு சாதமா கொத்திட்டு வந்துடும். நான் என் கொஞ்சம் தூக்கிட்டு வந்து பேக்கில் வச்சுக்கோ அப்படியே. ஆமா. எங்க தம்பி கொஞ்சம் கவுத்து போட்டு வீட்லயே தூங்கிட்டான். ஆமா. எங்க அப்பா கொஞ்சம் மேய விட்டுருந்தாரு. ஏமா எங்க அப்பா கொஞ்சம் காணாமா. எங்க அப்பா கொஞ்சம் காணாமா. குஞ்சுமா என்ன காணும்? எங்க அப்பா கொஞ்சம் காணாமா. அப்பா வளர்த்த கோயில் குஞ்சை காணவில்லை. ஆமா. அப்படி சொல்லு. நான் டீ சாப்பிட்டீங்களா? முடிச்சுட்டீங்களா? நம்ம ஊருக்கு வர நீங்க சரக்குலாம் வாங்கி வைங்க. சரி சொல்லுடா. ஏமா எங்க அப்பா கொஞ்சம் காணவில்லை. யாரா எங்க அப்பா ஓடினாரு. எதிர்விட்டு முனியம்மாவை பார்த்தாரு. அடியே முனியம்மா முனியம்மா நீயா குஞ்ச பாத்தியா? ஐயோ 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 பாவி, உன் வாயில வசம்ப வச்சு தேய்க்க. இப்படியா ஒரு பொம்மநாட்டி கிட்ட பேசுவாங்க? ஓடி குஞ்சுனா நேராவதா இல்லையா? அதனால சுருக்கமா நீயா குஞ்ச பார்த்தேன்னு எங்க அப்பா கேட்டாரு. என்னமோ ஏதோ நினைச்சு பயந்து போயிட்டான். நீ பயப்படாதம்மா. அதுக்கு முடிமா சொல்லுது நான் பாக்கலையா அப்படின்னு சொல்லிடுச்சு. அங்க இருந்து நேரா எங்க அப்பா ஆண்டாள் வீட்டுக்கு ஓடி வந்தாரு. ஆண்டாள் வீட்டுக்கு ஓடி வந்து அடியே ஆண்டாளே 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 நீயா குஞ்ச பாத்தியா? ஐயோ 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 அட பாவி, வாயிலே வெட்டுவோம் உன்னை. ஓடி குஞ்சியா? ஓடி குஞ்சியா? ஆமா. அப்புறம் ஓடி குஞ்சுனா நேரம் வரா இல்லையா? ஆமா ஆமா. அதனால தான் சுருக்கமா அட பிஷ்டு நான் +2. ஆமா ஆமா. வரப்போது 8. ஐயோ ஒரே காரணம் குடும்ப வரல பத்தில நான் பாவி. ஏமா அங்க இருந்து ஆண்டாள் போய் எங்க அப்பா உடனே பாரு ஓடி வந்தாரு. ஆண்டாள் நீ கொஞ்சம் பாச்சான்னு கேட்டாரு பாரு. ஆண்டாள் கோவம் வந்துச்சுமா. வந்து விட்டது. ஆமாமா. எங்க வீட்டுல இருக்கிற 8 குஞ்சு, அந்த 8 குஞ்ச பாக்கிறதுக்கு நேரம் இல்ல. இத எக்ஸ்ட்ரா வேற உன் குஞ்ச பாக்கணுமா அப்படின்னு ஆண்டாள் கேக்குதுமா. அப்புறம் அங்க இருந்து நேரா எங்க அப்பா எங்க அம்மா கிட்ட ஓடி வந்தாரு. எங்க அம்மா பேர் நான் கேலாம். நயன்தாரா. அம்மா உங்க அம்மா பேரு நயன்தாரா? ஆமா. உன் பேரு? என் பேரு உனக்கு புள்ளத்தாரா. அடிச்சு காலத்துல ஒடிச்சு என் பேரு என் பேரு அந்த மாதிரி பேரு. அப்படியா? ஆமா. அப்பா பேரு? எங்க அப்பா பேரு எங்க அம்மா பேரு 9 தாரா. எங்க பாப்பா பேரு 8 தாரா. என் பேரு உனக்கு புள்ளத்தாரா.
எங்க அப்பா பேர் என்னன்னு கேள. இல்ல உங்க அப்பா பேரு கொஞ்சால அழகன். குஞ்சால அழகனா? அட பாவி, வாழ்க்கை மொத்தமும் ஒரே குஞ்சாவே இருக்குதுடா. கோழி குஞ்சுனா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா. கட்சி போற கோயில் எடுத்து போறீங்களா? ஆமா. அப்புறம் அதான் நான் நேரா சரி. ஏண்டா அது யாரா உட்காந்துக்கிறாங்களா? எங்க எடுத்து மாட்டுப்பா. ஏமா அங்க இருந்து நேரா எங்க அப்பா எங்க அம்மா கிட்ட ஓடாந்தாரு. ஓடி வந்தாரு. அடியே நயன்தாரா நீ ஏன் குஞ்ச பாத்தியா அட பாவி, கோழி குஞ்சா பாத்தியா அப்படின்னு கேட்டாரு. கேட்டாரு. தப்பா நினைக்க கூடாது. ஏன்னா சந்தில இருந்து வாங்கி வரும்போது எங்க அப்பா எங்க அம்மா கூட்டாரு. நயன்தாரா அங்க ஓடி நயன்தாரா, இந்த பாரு என் குஞ்ச பாரு. ஏய் யாருக்கு காட்டுற? கோழி குஞ்சா ராஜ்யத்துல பொழுதுவேன். எங்க அம்மா கிட்ட வந்து எங்க அப்பா இது மாதிரி காட்டுறாரு. கோழி குஞ்சு காட்டுறது. கோழி கொஞ்சம் பாரு அப்படின்னு எங்க அம்மா பாக்கலன்னு சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டேன். யாரா நானும் எங்க அப்பாவும் கிளம்பிட்டேம்மா. எங்க? அச்சரப்பாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு? ஆமா. எதுக்காக? அம்மா என்னம்மா ஒரு குஞ்சு கேஸ் பெரிய கேஸ்மா. ஐயோ ஐயோ ஐயோ, கோழி குஞ்சு கேஸ் பெரிய கேஸ். ஆமா. அப்புறம் இப்ப நீ குப்பை வச்சுக்கிற. ஆமா. நான் ஒரு குஞ்சு வளர்க்கறேன். என் குஞ்சு வந்து குப்பையை கலன்னா சும்மா விடுவியா? அம்மாவோட தொடப்பாட்டெல்லாம் அடிக்கணும். அதனால தான் ஒரு குஞ்சு கேஸ் பெரிய கேஸ். ஆமா. அங்க போய் இன்ஸ்பெக்டர் உட்கார்ந்தாரு பாரு. இன்ஸ்பெக்டர் கிட்ட போயிட்டு ஐயா எங்க அப்பா கொஞ்சம் காணா. மறுபடியும்? ஆமா. அப்பதான் அவருக்கு ஞாபகம் வரா பழுகுது. அடடா நம்ம ஒரு குஞ்சு வச்சிருந்தோம், அந்த குஞ்சு எங்கடா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவரு குஞ்சம் தேடி அவரு போயிட்டாரு. அம்மா இந்த ஸ்டேஷனுக்கும் வீட்டுக்கும் அழிஞ்சின்னு ஓடின்னு பாரு. அப்படியே மேல புற எனக்கு ஓத்து கொட்டுதுமா. வேத்து கொட்டுதுமா. என் வீட்டு தொட்டியில போய் குனிஞ்சு முகம் கழுவலான்னு பார்த்தா சாக்கடியில என் வீட்டு தொட்டில எங்க அப்பா கொஞ்சம் அப்படியே வெச்சிக்க நிக்குதுமா. ஐயோ எப்படிடா, என்னாச்சு? இந்த குஞ்சு சேர்த்து 3 நாள் ஆயிருக்கு பழுகுது. நாங்க பார்க்கவே இல்ல. கிடையாது. அப்படியே வெச்சிக்கு நிக்குதுமா. இது நான் எங்க அம்மா கிட்ட எப்படி சொல்றேன்? எப்படி சொல்றேன்? கோழி குஞ்சுன்னு சொன்னாக்கா நேரம் சொல்லிட்டு ஒரு பதட்டத்துல எப்படி தெரியுமா பாட்டு பாடுங்க. ஐயோ எம்மா அப்பா குஞ்சு நாருதம்மா. ஐயோ எம்மா அப்பா குஞ்சி நாருதம்மா. அப்படியா? அதெல்லாம் போட்டேன். நீ ஒரு குஞ்சு வச்சிருந்த அது நான் மாட்டேன். அந்த குஞ்சு எங்க போச்சு அம்மா, எங்க போச்சு? அம்மா பெட்டாஸ்குள்ள போச்சு அம்மா. அம்மா அதனால பரவாயில்ல. இப்ப யார பாக்கணும்? நம்ம சுவாமி பார்க்க வேண்டிட்டேன். சாமி தானே பாக்கணும். முருகர் அந்த முருகன் கிடையாது. முருகர் ரூபத்தில் உள்ள இருக்கிற அந்த முருகன் சாமி. ஓ உங்க கணவரை பார்க்கணும். கணவரை பார்க்க வேண்டும். ஆனா அது மட்டும் கிடையாது. 6 மாசம் தான் இருந்தாலும் அவன் வீட்டுக்கு. ஆமா. நீ 6 மாசம் எங்க தான் போறான், எங்க தான் வர ஒண்ணுமே புரியவில்லை. ஒண்ணுமே தெரியல. இன்னைக்கு அவர் வர நேரம் அவர் வந்தாருன்னா 2 பேரும் பேசவே. சத்தியமா பேச மாட்டேன். தேடி வந்தேனே புள்ளிமானி. ஏம்மா அவர் வந்தா நான் மௌன விரதம் சொல்லிடுறேன். தேடி வந்தேனே புள்ளிமானி. ஓடி வந்ததால் இங்கு தானி நானி. தேடி வந்தேனே புள்ளிமானி. பூங்காவளமது தான் உணாவிட கடைமானே நானே. தேடி வந்தேனே புள்ளிமானி. ஓடி வந்ததால் இங்கு தானி நானி. தேடி வந்தேனே புள்ளிமானி. கோடி நமஸ்காரமே. கோடி நமஸ்காரமே கோரினே இந்நேரமே. கோடி நமஸ்காரமே கோரினே இந்நேரம். ஜாடையாவின் கடையில் தவறி ஆதிமானை மறைப்பது முறையல்ல. தேடி வந்தேனே புள்ளிமானி. ஓடி வந்ததால் இங்கு தானி நானி. தேடி வந்தேனே புள்ளிமானி. அடடடடா, புள்ளிமான்கள் துள்ளி துள்ளி ஓடுவதும், மயில்கள் ரிங்காரமிட்டு ஆடுவதும், குயில்கள் அழகாக பாடுவதும், ஏனும் தினமாகும். அடடடடா, எங்கு பார்த்தால் நறுமண விசிப்பொடி மலர்களாக இருக்கக்கூடிய இடம்தான் இந்த குறிஞ்சி மலை. இந்த குறிஞ்சி மலையை ஆளக்கூடியவன் யார்? நம்பிராய். அப்படிப்பட்ட இந்த வள்ளி கோயில தான் என் மனைவி இருக்கிறாள் வள்ளி. வள்ளியை பார்ப்பதற்கு முன்னாகவே அருகே இருக்கின்ற சொல்லியை மேல பார்ப்போம். காவல்காரன் காவல்
யாராவது வந்து அடிச்சு அப்படி துரத்துட்டு பேசவே கூடாது. சத்தியமா நான் பேச மாட்டேன். சத்தியமா பேச மாட்டேமா? சத்தியமா பேச மாட்டேன். என் மேல சத்தியமா? சத்தியமா பேச மாட்டேன். ஆமா. பேச மாட்டேன். பேச மாட்டேன். பேச மாட்டேன். பேச மாட்டேன். பேச மாட்டேன். டேய் காவல், இது போன்ற வணக்கத்தை இதுவரை யாருமே எனக்கு கொடுத்ததே கிடையாது. எல்லோரும் சிரம் தாண்டிதான் என் பாதம் பழங்குவார். சூத்தால கொடுக்குறான். ஒருவன் தான் சிரத்தை கிழவும் பாதத்தை மேலே தூக்கி வணக்கம் செய்கிற தலைகீழாக. பேசாதரா அம்மா கோச்சுக்கு போகுது. வாழ்க வளப்படும். பேசாதரா வந்திருப்பது யாண்டி தெரிகிறதா? நீ காவல்காரன் தானே? ஏம்மா பேசலாம் பாருமா. ஐயோ ஐயோ என் வயிறு எரியுதே. ஏய் நான் தான் பார்த்து வந்துட்டேன். ஏய் நீ ஏன் என்கிட்ட பேசாம சலுகையிலே காட்டி கொண்டிருக்கிறாய்? சாமி, இன்னைக்கு நான் பேசக்கூடாது, மௌன விரதம். சாமி, நான் பேசக்கூடாது மௌனம் வந்து வாய்த்து சொல்ற ஒரு விரதமா? என்னடா ஒரு மௌன விரதம் இது? நீ பேச மாட்டேன் இன்னைக்கு. புது விதமான விரதம். நான் பேசக்கூடாது சாமி, மௌன விரதம். சரி, உன் வாயை திறந்து எப்படி பேச வைக்கப்படி இருக்குத்தான் தெரியும். ஏய் காவல், டேய் வெங்கட, வாய் திற பாரு. டேய் விட்டல படுத்தான், நீ வாய் திறக்கணும்னா மனசு திறக்க மாட்டான். டேய் பகத் திலக்குமார் பேக்ல பிஎஸ்ஓபி புல்லு ஒன்று இருக்குது. நாடி வந்தேன் சாமி நானே, நாடி நன்றி பட்சம் மாறுறா உன்னுடைய நானே, அந்த பிஎஸ்ஓபி பூளை எனக்கு புல்லுடா இது. எங்க பார்த்தா பாட்டிலுன்னு நம்ம வாய்க்கு விளையாடுறான் பாரு. பாட்டு நீ கொடுக்குறியா? ஜனங்க கோயில்ல எப்போ சோறு போடுவாங்க, எப்போ பிரசாதம் போடுவாங்க, எல்லாம் காத்துக்கிறாங்க. பேக்ல சரக்குன்னு சொன்ன உடனே வாய்க்கு பேசணும் விளையாடுறான் பாரு. அதான் சாமி நம்மளுக்கு முக்கியம். அதுதான். நம்மளுக்கு என்ன தேவையோ அதானே கேட்க முடியும். ஆமா, நான் வந்திருக்கிறேன். முருகப்பெருமான் நான் வந்திருக்கிறேன். ஆமா. என் மனைவி அழகிலே சிறந்தவர், ஆமா. அறிவிலே சிறந்தவர், ஆமா. ஆட்சியிலே சிறந்தவர். ஆமா. என் வள்ளி இருக்கிறாரா? இருக்கிறாங்க. அம்மா உங்ககிட்ட பேசாதான், ரொம்ப கோபமா இருக்குது அம்மா அவங்க மேல. என் மேல கோபமா? ஆமா. என்ன காரணம்? அம்மா 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் நீ கவனிக்கிறியா? அந்த கோபம். அந்த கோபம் பேச முடியாது. பேச முடியாதான்? பேச முடியாது. ரொம்ப அம்மா ரொம்ப கோழி உரிச்சு நிக்குது. டேய், நான் வந்த செய்தி முதல்ல சொல்பார். இன்றைய முக்கிய செய்திகள். ஆரூர் மலையிலே முருகன் கோயில் அருகாமையில் முருகப்பெருமான் வந்திருக்கிறார். வள்ளியை காண்பதற்கு தரிசனம் பெறும் நண்பர்கள் அன்பர்கள் அனைவரும் வந்து தரிசனம் பெற்றுக் கொள்ளலாம். இன்றைய முக்கிய செய்திகள் இத்துடன் நிறைவடைகிறது. செய்திகளை வாசிப்பவர் முண்டக்கன் மோகன் மூலகன். நீ நேரம் இங்க இருக்கு தேவையில்ல. ஒரு சன் டிவி தொலைக்காட்சிக்கு, இல்லனா ஜெய டிவி தொலைக்காட்சிக்கு, இல்லனா புதிய தலைவர் தொலைக்காட்சிக்கு போய் சேர்ந்து அங்க செய்தி சொல்றதுக்கு ஆள் யாரும் இல்லையா? உதவாங்க முடியாது சாமி, நம்மளால உதவாங்க முடியாது. பேச முடியுமா முடியாதா? சொல்லுடா. சாமி வந்துக்குமா? சாமி வந்தாலும் சரி, மாமி வந்தாலும் சரி, பேச முடியவே முடியாது. சாமி, அம்மா ரொம்ப டென்ஷன் ஆகுது. பேச முடியாது. சாமி வந்தாலும் சரி, மாமி வந்தாலும் சரி, பேச முடியாதா? என்ன காரணம்? இதான் 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி வாரியாம. என்ன காரணம்? டேய் பக்தா, இங்க ஓடி வாயா, இங்க ஓடி வாயா. டேய் நல்லா கேட்டுக்க இந்த கதையை, நல்லா கேட்டுக்க இந்த நாய். டேய் எனக்கு திங்கள் ஒன்று காலையில நாங்க எப்படி சிச்சு திங்கள் ஒன்று முதல் 3 7 4 வெள்ளி 5 இரும்பு 7 தங்கம் 8 செப்பு 9. வெள்ளி வரைக்கும் தான் 4 இருக்குது. வெள்ளி முடிந்துபட்டா அடுத்து சனிதான் வரும். நீ வெள்ளி இரும்பு துத்தநாகம் தங்கம் செப்பலமா போ. ஐயோ அம்மா உட்காந்து நல்லா காய்ச்சல் அடிக்கிறாங்க.
நான் இல்லா நேரம் வரையாது நான் வரும் வரையிலும் என் மனைவி நீதான் பார்த்துக் கொள்கிறாய். நான் தான் வச்சு நிக்கிறேன், பத்திரமா பாதுகாத்து வச்சு நிக்கிறேங்க. அவள் 5 நாட்களாக உடல்நிலை சரியில்லை என்ற வார்த்தை உனக்கு தெரியுது அல்லவா? ஆமா. அப்படி சொன்ன உடனே நல்ல வைத்தியரை பார்த்து அது உண்டான வைத்தியத்தை பார்த்திருந்தா இந்த உடல்நிலை சரியா இருக்கும் அல்லவா? நானும் வைத்தியரை கூட்டு வந்து விட்டானே. அம்மா நானும் காட்டுனே. நல்லா தான் காட்டிக்குது. இது முருகப்பெருமான் குடும்பமா திருப்பதி குடும்பமா? இவன் இட்டாந்து விட்டான்னு இவன் சொல்றான். அவளும் நான் காட்டினேன்றான். கடவுள் குடும்பமா என்னன்னு இது? இது என்ன கந்த குடும்பமா இல்ல கருப்ப குடும்பம்? அப்படி வைத்தியரை காட்டியதற்கு அவர் என்ன சொன்னாரு? வைத்தியர் நம்ம சொன்னாரு. வைத்தியரா? வைத்தியர் சொக்கன கிட்ட காட்டல. வைத்தியரை கேட்டதற்கு வைத்தியரை கேட்டதற்கு வைத்தியரை கேட்டதற்கு காதலி சொன்னாரு. பாதிய சீக்கிரம் சொல்லுங்க. வா. சாமியா, என்ன? வைத்தியரை கூட்டு வந்து காட்டுதுங்க. வைத்தியர் எங்கத்து கூட்டி வந்து காட்டுவதற்கு ஐயோ, ஒரு வாதம் சொல்லிட்டாரா? ஏண்டா வாதம் யாருக்கு வரும்? சின்ன சின்ன பிள்ளைக்கு தான் இளம்பிள்ளை வாதம். இளம்பிள்ளை வாதம் வரும். யாருக்கு வரும்? சின்ன 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 பசங்க சின்ன குழந்தைக்கு தான் வாதம் வரும். கணவன் வந்து வெகு நாட்கள் ஆகுது என்று என்னோடு பேசக்கூடாது என்று ஆமா வெறுப்பு வெறுப்புதான். ஆமா. இது பிடிவாதம். அதனால சரி அப்படி வாதமாக இருந்தால் நேரம் காலம் சரியில்லைன்னா சில பேருக்கு வாதம் வரும். ஆமா. அப்படி நேரம் காலம் சரியா இருக்குன்னா நல்ல ஒரு ஜோசியரா பார்த்து இந்த காலம் இப்படி இருக்கும், வருங்காலம் இப்படி இருக்கும் அப்படின்னு ஜோசியரை பார்த்து பலாபலன் கேட்டு இருந்தா அவர் சொல்லி இருப்பாரா இல்லையா? நானும் ஜோசியரை கூட்டு வந்து விட்டானே. அம்மா நானும் காட்டுனே. காட்டு என்ன சொன்னாரு? ஜோசியாரை கேட்டதற்கு ஜோசியரை கேட்டதற்கு ஜோசியாரை கேட்டதற்கு தோஷம் சொன்னாரு. என்னடா நீ அழுவறியா இல்ல சிரிக்கிறியா இல்ல திட்டுறியா இல்ல பேசுறியா இல்ல குறைக்கிறான்னு தெரியல எங்களுக்கு. சாமி, ஜோசியரை கூட்டு வந்து விட்டதுக்கு அம்மாவுக்கு தோசைட்டாராம். தோசையா இட்லியா உப்புமாவா? தோசைங்க. ஏண்டா இப்ப இருக்கிற பசங்களுக்கு தான் தெரியாது. ஒரு 40 வயசுக்கு முன்னாடி பாரு பெரியவனுக்கு ஒரு குழந்தை பிறந்து விட்டால் 1 வயது ஆகும் வரையிலும் மாதம் 12 ஒவ்வொரு தோஷம் இருக்கும். பால தோஷம், பச்சை தோஷம், நாக தோஷம், செவ்வாய் தோஷம், இப்படி பல தோஷங்கள் இருக்கிறது. அது யாருக்கு வரும்? குழந்தைகளுக்கு தான் தோஷம் பிடிக்கும். இவர் வளர்ந்து ஆளாகி பருவமடைந்து ஒரு ஆண்பாடை பார்த்து மனமெடுத்த பிறகு தோஷம் பிடிக்குமா? அந்த அம்மா ஏமா குழந்தைக்கு தோசை எத்தனை தோசை தெரியுமா? எனக்கு பிடிச்ச தோசமே நீ தான் இப்போ. ஒரு பெண்மணிக்கு உடல்நிலை சரி என்றால் ஆமா கணவனுடைய முகத்தை பார்த்துவிட்டால் அவள் முகம் மலர்ந்து விடும். அதனால என் மனைவியை பார்க்கிற பேச முடியாதா?